ஹலோ விவாஸ், வெல்கம் டு ராஜேஷ் தமிழ் கிச்சன். ராஜேஷ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ வானலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனோடனே இந்த பாவக்காவை சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்தடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாவக்காய் எண்ணெயில் நல்லா வறுத்தடலாம். அப்போ தான் இந்த கசப்பு தன்மை போகும். நிறைய பேர் கசக்குதுங்கிறதுக்காக பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் கசப்பே இல்லாமல் எப்படி குழம்பு செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். ஒரு 5 நிமிஷம் பாவக்காய் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேன். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அடுத்ததாக அதே வானலில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நல்லா வெடித்து வரட்டும். வெந்தயம் லைட்டாக கலர் மாறணும். அடுத்ததாக 4-5 பூண்டு உளிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் சின்ன வெங்காயம் உளிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்திடலாம். சேர்த்து இது ஒரு வெங்காயத்து கூட சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திடுறேன். தக்காளி பழம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிக்கிட்டோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக புளி சேர்த்துக்கலாம். 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். அதனால் மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழ அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கெட்டியாக இருக்குது. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். உப்பு முன்ன கொஞ்சமாக சேர்த்திட்டேன் தக்காளிக்காக. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. பாவக்காய் சீக்கிரம் வெந்துடும். குழம்பு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு குழம்பு இன்னும் நிறைய குழம்பு வேணும்னா தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கசப்பு கண்டிப்பாக இருக்காது. சூடான சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக மேலே மல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ஹெல்தியான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராஜேஷ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.